பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழையாடு தத்துவம் கன்னி பெண்மை பூவே 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 மென்னகைதான் பொன்னே 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 மை பூசும் கண்கள் என்ன முத்தாமை நாவே சொற்களை ஓர கண்ணால் பேசும் நிலாவே துள்ளத்தான் துள்ளத்தான் நம் உள்ளத்தில் சங்கீர்த்தனம் உள்ளத்தான் துள்ளத்தான் நம் உள்ளத்தில் சங்கீர்த்தனம் உள்ளத்தான் துள்ளத்தான் நம் இல்லந்தான் பிருந்தாவனம் இல்லந்தான் பிருந்தாவனம் யாரோ பசுபதி அம்மாடி அழகு பொம்மாயி அம்மா பொம்மாயி ஆபத்து வரும்போது கோழ மாதிரி பின்வாங்க கூடாது. அது மரணமாவே இருந்தாலும் எதிர்த்து போராடணும். என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா, நெஞ்செல்லாம் இறைவியாய் நின்றாய் அம்மா. உன்னை கண்டால் காலனுக்கே ஜக்கம்மா, கண்ணிரண்டும் கலங்கும் அம்மா. பூமி கொதிக்கும் அக்னி அரங்கம், மரணங்கள் மயானம் என் அந்தரங்கம். நாளும் கொதிச்ச சீனம் அடங்க, நடந்தான் நடத்தி நீளம் நடங்க, அதையோர் இனந்தான் அழிந்தொடங்க. பாட்டு ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பொம்மாயி, ருசிக்கிறதுக்காகவும் பாடு. இந்த சோழி சத்தத்துக்கு உன் சலங்க சத்தத்தை சேர்த்து நடனமாடி பொம்மாயி. கங்குல் மேலெங்கும் கப்பிக்கொள்கின்ற கரிய நாள் அல்லவோ, மங்கையின் வண்ண கண்ணின் விழி கக்கும் கனலை நான் சொல்லவோ. கூற்றும் கூத்திங்க ஆடுமோ, மெல்ல மாயங்கள் அழியுமோ, தழுவி கொண்டோட மரணமும் நழுவி போகாத ஆயுளும், சாவு ஒன்றி தீரம் எந்த வேதனை வேதனை. துர்மரணமா எனக்கா? இந்த அகோராவை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. மரணமே பயந்து ஓடும். அந்த மரணத்துக்கு உன்னை பலியாக்கிறேன்டி.
இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. வண்டர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியுமா? தேங்க்யூக்கா. அதாவது ஆடியன்ஸஸ் வந்து அவங்கள அறியாமலே நிறைய இடத்துல இருந்து கிளாப்ஸ் வந்துச்சு உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸில். இவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? கலா மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஓகேவாக இருந்தது. இது காமெடி இல்லை, சீரியஸ் தான். ஏன்னா உன்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. பட் கோரியோகிராஃபி இன்னும் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கலான் இருக்கிறேன். உனக்கு காஸ்டியூம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை. ஸோ அது எது ஆடினாலும் ஏதோ ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த ஃபேக்ட் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு டான்ஸ் தெரியாத ஒரு பர்சன் ஆடின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பக்கா ஃபினிஷிங் இல்லை, லாஸ்ட்டில் நிற்கும் போது பக்கா ஃபினிஷ் இல்லைன்னா பண்ணவே கூடாது. ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி ஒரு குட் டான்ஸர். ஓகே, குட் லக். கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ்? நல்லா தான் பண்ணீங்க அக்ஷிதா. கோரியோகிராஃப் வைஸு கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. ஓகேவா, இந்த மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை விட பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தாச்சு இந்த ஸ்டேஜில். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க. அதாவது எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், மூவ்ஸாக இருக்கும், எல்லாமே நல்லா பண்ணீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் குறை இல்லை. நீங்கள் அந்த கோரியோகிராஃப் பண்ண விஷயத்தை கூட ப்ராப்பராக ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? From Gokul sir, Kala master, உங்களுடைய scores. So, நான் 8 போட்டா you are safe. But 7 போட்டா going to eliminate it. Wait and see.